ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் அவியல் தான். அதுக்கு என்ன வச்சு அரைக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளி அது கூடவே வச்சு அரைச்சிக்கலாம். மிளகாய் பொடி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் வச்சுக்கோங்க. இதுக்கு கூட கொஞ்சம் நல்ல மிளகு போடணும். நான் போட மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டு நான் பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா மீனை நல்லா வாஷ் பண்ணி அதோட வால் துண்டை மட்டும் அவியலுக்கு எடுத்திருக்கேன். தலை துண்டை பொரிக்கிறதுக்கு வெறுவி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணதுக்கு. ஏன்னா இதில் போட்டு அந்த முள் அப்படியே இதாக இருக்குங்கிறனால எடுக்கலை. இது நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். கூட தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா கீரி அப்படி போட்டுக்கலாம். கூட உங்களுக்கு முருங்கைக்காய் இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட முருங்கைக்காய் இருந்ததுனால சரி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. அப்படியே நம்ம கொஞ்சமாக அந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கு. ஏன்னா மீன்லேருந்தே அந்த அரப்புலேருந்தே தண்ணி நல்லா இதாகி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே நம்ம வச்சுட்டு உப்பு மட்டும் சேர்த்து அதை வெறுவி அப்படியே ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான் அடுப்பில். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லாஸ்ட்டு இந்த மாதிரி மீனும் கொஞ்சம் நம்ம முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டிருப்போம்ல, அது வெந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நிற்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். நான் ஏன்னா சட்டியில் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் சூடு நிற்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிட்டு இறக்கும்போது தேங்காய்யும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்